ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தலைமை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு. அதாவது தலைமை ஆசிரியர் ஹெச்எம் போஸ்டிங்க்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் நேரடி நியமனம் மூலமாக வேலை கிடைக்குமா? அப்படி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களால் நம்ப முடியல, என்னாலையுமே நம்ப முடியல தான். ஆனால் அதுதான் உண்மை. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த அதிகாரப்பூர்வ விளம்பரம் சொல்கிறதும் அதுதான். சரி, இந்த தலைமை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா என்ன தகுதி வேணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டிடிஎட் முடிச்சிருக்கணும். அது கூடவே டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் உங்களுடைய படிப்பு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக வந்துட முடியாது இல்லைங்களா? அனுபவம் கண்டிப்பாக வேணும். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஒரு 5 வருஷம் இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். 3வது விஷயம், இது ஜென்ரல் டர்னில் வருது. அதாவது இன சுழற்சி பொது பிரிவின் கீழே வர்றதால தகுதியுள்ள யார் வேணாலும், இந்த படிப்பும் இந்த அனுபவமும் உள்ள யார் வேணாலும் இதுக்கு ட்ரை பண்ணலாம். சம்பளம் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட முழு ஊதிய விகிதம் மற்றும் இதர படிகள் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது இது எந்த இடத்துல இருக்குது, எங்கே இந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீர்காழி தாலுக்கா காரைமேடு பகுதியில் இருக்கிற ஒரு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தான் இந்த வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த காலி பணியிடத்துக்கு தான் விண்ணப்பங்களை இப்போது அனுப்ப சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதாவது விண்ணப்பம் போய் சேர வேண்டிய கடைசி நாள் ஜூலை 6. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்னென்னா, செயலர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, புதுத்துறை மண்டபம், காரைமேடு போஸ்ட்டு, சீர்காழி தாலுக்கா. ஸோ உங்களுக்கு இதுக்கான தகுதியும் திறமையும் இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் பயோடேட்டாவையும் சான்றிதழ்களையும் ரெடி பண்ணி போஸ்ட்டில் அனுப்பி வைங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நேரில் கூட கொண்டு போய் விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வந்துடலாம்.